அடுத்ததாக மிதுனம் ராசி அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? பொதுவாக இந்த மிதுனத்துக்கு தமிழ் புத்தாண்டு என்பது விசேஷமாக இருக்குது. ஏன்னா 11ல் போய் சூரியன் அமர்கிறார். ம். சூரியனுக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஓகே. அப்போது இந்த அமைப்பு என்பது உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, கணிதத்துறை நிபுணர்கள் இருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடியதை பார்க்கலாம். இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் இருக்காங்கல்ல, குழந்தைகள் படிக்கிறாங்க பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நல்ல ஞாபக சக்தி வரும். ஓகே. பிரமாதமாக அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. ஜென்மத்தில் குரு இருக்கிறாரு. கொஞ்சம் டூர் போகிற வாய்ப்புகள் கிடைக்கும். தூரங்களுக்கு பயணம் பண்ணலாம். நீங்கள் வயசானவங்களாக இருந்தால் டூர் போங்க, வாலிபர்களாக இருந்தால் வேலை தேடி போங்க. ஆக இடமாற்றம் பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பை கொடுக்கும். ஓகே. இந்த மிதுனம் என்பது காற்று ராசி சம்மந்தப்பட்டது. இது வரைக்கும் போகாத ஊர்களுக்கு ஏரோப்ளைனை பிடிச்சி நான் போயிட்டு வந்தேன், வெளிநாட்டுக்கு போனேன், வேலை வாய்ப்பு இருந்தது, இப்படிங்கிற தகவல் எல்லாம் இந்த மிதுனத்துக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ மிதுனம் ராசி நேயர்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக இருக்கும்? இவங்களை பொறுத்தளவு எங்கேயாவது ஒரு பெண் தெய்வங்களை தேடி போகணும். ஓகே. உதாரணத்துக்கு ஒரு வேளை மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரதசை நடக்குது, இல்லை சனி தசை நடக்குதுன்னா சிறுவில்லுத்தூர் ஆண்டாளை போய் பார்க்கலாம். ஓகே. அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமாள் கோயிலையும் ஆண்டாள் இருப்பாங்க, ம். அங்கே போய் பார்த்துட்டு வரலாம்.